கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்றைய காலை வேத தியானம் நீதிமொழிகள் 17:20. மாறுபாடான இருதயம் உள்ளவன் நன்மையை கண்டடைவது இல்லை, புரட்டு நாவுள்ளவன் தீமையில் விழுவான். அன்புக்குரியவர்களே, அநேகருடைய வாழ்க்கையிலே நன்மையை காண முடியாதபடி தங்கள் வாழ்க்கை முழுவதும் ஒரு தீமை கலந்த அனுபவத்திலே சித்திரவதை படுத்தப்பட்டு கொண்டிருப்பதை காண முடிகிறது. ஒரு பக்கம் பிசாசானவன் தீமையை உருவாக்கி கொண்டிருக்கிறான், தங்களுடைய பாவங்கள் தீமையை உருவாக்கி கொண்டிருக்கிறது. ஆனால் தேவன் விரும்புகிற ஒரு வாழ்க்கை தீமையில் வாழ்வது அல்ல, நன்மையில் வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. ஏன் தீமை நம்மை சூழ்ந்து கொள்கிறது? வேதம் சொல்கிறது, மாறுபாடான இருதயம், மாறி மாறி போகிற இருதயம் உலகத்தோடு ஒரு நாள் சாய்கிறது, ஆண்டவரோடு ஒரு நாள் சாய்கிறது. பாதி உலகத்துல பாதி ஆண்டவருக்குள்ள. இப்படி நிலைவரமான ஒரு இருதயம் இல்லாமல் இருதயம் மாறுபடுகிறதுனாலதான் சாத்தான் அந்த தந்திரமாய் அந்த நேரத்தை சூழ்நிலையை பயன்படுத்தி தீமையை நம்முடைய வாழ்க்கையில விதைத்து விடுகிறான். இந்த தந்திரத்தை அறிந்து செயல்பட வேண்டும். மாறுபாடான இருதயம் நமக்கு இருக்கவே கூடாது. நிலைவரமான ஆவியோடு, முருக பற்றி பிடிக்கும் ஆவியோடு நேசரின் பாதத்தை பிடித்து முன்னேறுவோம். நிச்சயமாய் நம்முடைய தீமைகள் நம்மை விட்டு மாறும். நம்முடைய சூழ்நிலைகளில் ஆசீர்வாதங்கள் வந்து இறங்குவதை நீங்கள் காண்பீர்கள். தயவாய் இன்றைக்கு புரட்டு நாவை நாம் வெறுத்து விடுவோம், மாறுபாடான இருதயத்தை வெறுத்து விடுவோம், கர்த்தரின் நன்மையை பெற்றுக் கொள்ளுவோம். ஜெபிக்கலாம். பரலோகத்தின் பிதாவே, இந்த காலை வேளையிலும் புரட்டு நாவுகள், புரட்டி பேசுகிற நாவுகள், மாறி மாறி பேசுகிற நாவுகள், மாறுபாடான இருதயங்கள் இப்பொழுது குணப்பட கர்த்தருடைய ஆவியானவர் அசைவாடும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த நாள் முழுவதும் பிள்ளைகளுடைய வாழ்க்கை நன்மையிலே தங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.